போராட்டம் மாஞ்சோலை மக்களின் வாழ்வுரிமைக்கான போராட்டம். பாதுகாப்போம் 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 மாஞ்சோலை மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம். மாஞ்சோலை மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம். மாஞ்சோலை பிரச்சனைக்காக நீதிமன்ற செல்வி குரல் கொடுத்த சகோதரி அமுதா அவர்கள் இப்போது பேசுவார்கள். கூடி வந்திருக்க அனைவருக்கும் எனது மாஞ்சோலை மக்களின் சார்பாக எனது தேயிலை தோட்டத்தின் தொழிலாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாஞ்சோலை பகுதியில் நாங்கள் 3-4 தலைமுறையாக வேலை செய்து கொண்ட எங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் இந்த வேலை இல்லாத காரணத்தினால மிகவும் நாங்கள் வாடிக்கொண்டு இருக்கிறோம். என்ன செய்வதென்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. இங்கெல்லாம் நீங்கள் கூடி வந்து எங்களுக்காக குரல் கொடுக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் நாங்கள் எங்களை யாருமே கேட்கலையே, யாருமே எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நாங்கள் கவலையோடு இருந்தோம். கண்ணீரோடு இருந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு கூட்டத்தை அமைத்து இங்க எல்லாரும் நீங்க வந்திருக்கத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் நாங்கள் எங்க போவோம் ஒரே கூலி கிடைக்கும். அப்பொழுது கேட்பார்கள், ஏன் அவர்களும் நாங்களும் ஒன்றா என்று கேட்பார். மிகப்பெரிய சொத்தை தந்திருக்கிறது, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. 95 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகள் அங்கே பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீவச நிலைமையிலே வாழ்வனமாக கேண்டி நிறுவனமானது அமைப்பானது இதை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் வேண்டி வருந்தி கேட்டுக்கொள்கின்றோம். நீங்க வருத்தத்துக்கு மேலே எங்களை செய்யும் பொழுது நடைபயணம் என்று சொன்னார்கள். அதையும் தாண்டி செய்வதற்கும் நாங்கள் இந்த நாளிலே எங்களை தூண்டிவிட வேண்டாம் என்று சொல்லி பட்சமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் அமைதியாக நாங்கள் மிகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மாஞ்சோலை எஸ்டேட் வருகின்ற 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி வரை அதற்கான குத்தகை காலம் இருக்கிறது. ஆனால் அந்த நிறுவனத்தை நடத்துகின்ற பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் பிபிடிசி கம்பெனி 4 ஆண்டு காலம் இருக்கும்போது அந்த மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியை செய்துவிட்டது. 4 தலைமுறையாக சுமார் 95 ஆண்டு காலம் அங்கேயே பிறந்து வாழ்ந்து வருகின்ற மக்கள் இன்றைக்கு நடுரோட்டில் வெட்ட வெளி வீதியில் நிற்பது போல நிற்கிறார்கள். எங்களை போன்றவர்களெல்லாம் மாஞ்சோலை பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள். எனது மூதாதையார் முழுவதும் மாஞ்சோலையிலே பிறந்து வளர்ந்தார்கள். நாங்களும் மாஞ்சோலையிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு பல பகுதிகளிலே பணிபுரிந்து வருகிறோம். இப்போது இந்த பிரச்சனையில் மாஞ்சோலை மக்களுக்கு எந்த பரிகாரமும் கொடுக்காமல் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை மிகவும் கண்டனத்துக்குரியது. எனவேதான் மாஞ்சோலை எஸ்டேட்டை கேண்டி தமிழ்நாடு தேயிலை கழகம் எடுத்து நடத்த வேண்டும் என்று மிக தீர்க்கமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சமூக அமைப்புகளும் மிக வலுவான கருத்தை வைக்கின்ற போது அரசு செவிசாய்க்கவே இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஏறத்தாழ 28 கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரை சென்று சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு சந்தித்தோம். இதுவரைக்கும் எந்த பரிகாரமும் இல்லை. இந்த பிரச்சனை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் கூட நீதிமன்றம் இடைக்கால ஆணை பிறப்பிக்கிறது, தடை ஆணை பிறப்பிக்கிறது. அதன் மூலம் மாஞ்சோலை மக்களுக்கு நிச்சயமாக பரிகாரம் சொல்லிதான் அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தாலும் கூட, ஆணை பிறப்பித்தாலும் கூட இன்றைக்கு மாஞ்சோலை பகுதி மக்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள்.
மாஞ்சோலையில் இருக்கின்ற இயற்கை சூழ்நிலையில் அந்த மக்கள் வெளியில் வர முடியாது. மாஞ்சோலையில் தேயிலை தோட்டத்திலேயே பணிபுரிந்து அந்த மக்கள் வேலை பார்த்த மக்களுக்கு நாட்டுப்புறத்திலே எந்த வேலையும் செய்ய தெரியாது. நாட்டுப்புறத்திலே அந்த மக்களுக்கு வாழவும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் திடீரென்று அந்த மக்கள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த வகையிலே நியாயம்? அதனால்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை தமிழகம் பூதாவும் மிகப்பெரிய பூதாரமாக கொதித்து நிற்கிறது. இங்கே எல்லா கட்சிகளும் எங்களுக்காக போராடியது. திமுக போராடியது, அதிமுக போராடியது, பாரதிய ஜனதா கட்சி போராடியது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியது, இஸ்லாமிய அமைப்பு கட்சிகள் போராடியது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடியது, அனைத்து கட்சிகளும் போராடியது என்றாலும் இன்றைக்கு பாராமுகமாக செவி கொடுக்காமல் இருக்கின்ற இந்த அரசுக்கு எங்களுடைய வன்மையான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சியின் சார்பாகவும் அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் இந்த மிக பிரம்மாண்டமான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முழங்கியிருக்கிறோம். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம், இந்த நாளை மூலம் அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு வார காலத்தில் மாஞ்சோலை மக்களுக்கு சரியான தீர்வு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆணவமாக இல்லை, அடக்கமாக, பண்போடு பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். அப்படி ஒருவேளை எந்த தீர்வும் ஏற்படவில்லை என்றால் இதே அனைத்து கட்சிகளையும் அழைத்து மாஞ்சோலை மக்கள் நல சங்கமும் மாஞ்சோலை மக்கள் நல உரிமை அமைப்பும் சேர்ந்து எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து நிச்சயமாக ஒரு பெரிய நடைபயணத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். அந்த நடைபயணத்தின் மூலம் மாவட்ட ஆட்சித் தலைமைக்கும் இந்த தமிழ்நாட்டு ஆட்சியுடைய தலைமைக்கும் எங்களுடைய வன்மையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்காகத்தான், ஒரு கவன ஈர்ப்பை சொல்வதற்காகத்தான் அந்த நடைபயணத்தை ஆரம்பிப்போம் என்பதை சொல்கிறோம். எனவே இதன் மூலம் எங்களுக்கு நாளைக்கு கூட தீர்ப்பு நீதிமன்றத்திலே காத்திருக்கிறது. நல்ல தீர்ப்பு என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைதான். ஒருவேளை அதற்கு மீறி அதையும் தாண்டி அரசு செவி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக